free. மோட்டு பட்லுவின் நட்பை முற்றிலும் ஃப்ரீயாக பாருங்கள். ஜியோ சினிமாவில் மட்டும். ஹலோ மோட்டு பத்லு, உங்க 2 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இங்க நீங்க கேண்டீன் நடத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. முக்கியமா எந்த விதமான தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. ரொம்ப கரடு முரடான மனுஷன் அவரு. இதுக்கு முன்னாடி இங்க சின்ன சின்ன தப்பு பண்ணவங்களை கூட போங்கடா வெளியேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சார் நீங்க பயப்படாதீங்க சார். நாங்க பயந்தெல்லாம் ஓட மாட்டோம். எங்களை பார்த்துதான் மத்தவங்க பயப்படுவாங்க. உங்க 2 பேரையும் நல்லவங்க நம்பிதான் உங்களுக்கு கேண்டீன் பர்மிஷன் கொடுத்திருக்கேன். அது ஞாபகம் இருக்கட்டும். இங்க எந்த தப்பும் நடக்க கூடாது, புரிஞ்சதா? இந்த இடம் கொஞ்சம் கூட அழுக்காக கூடாது. என்ன இங்க பாருங்க சார், நீங்க எதுக்குமே பீதி அடையாதீங்க. இந்த இடத்தை சுத்தமத்தமா வச்சுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஓகே, குட். இதோ இருக்கு உங்களோட கேண்டீன். போங்க போங்க, டக்குன்னு போய் வேலைய ஆரம்பிங்க. பாஸுக்கு சூப்பரான லஞ்ச் பண்ணுங்க. அதையும் சீக்கிரமா பண்ணுங்க, இல்லன்னா இன்னைக்கு மட்டும் சாருக்கு நீங்க செய்யற லஞ்ச் புடிச்சு போச்சுன்னு வைங்க, நாளையில இருந்து இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் நீங்க செய்யணும். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நாங்க போய் 10 நிமிஷத்துல லஞ்ச ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஆமா வா பத்லு, நாம போய் லஞ்ச தயார் பண்ணலாம். அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்க மாட்டோம். உங்களை கவனிக்கிறதா என் முதல் வேலை. கேண்டீன்ல இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நான் மட்டும் குறைஞ்சவனா? என்ன அடி? எப்படி வரட்டா பாத்தியா? என்னையால கிண்டல் பண்ணுதுங்க. சரி வா மோட்டோ, அந்த லஞ்சுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடலாம். இல்லன்னா பாஸ் ரொம்ப கோச்சுக்குவாரு. என்ன நான் சொல்றது? சரிடா மணியா, வா வேலையை ஆரம்பிக்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கோழிகளும் பிரமாதம். ஏ மோட்டோ பத்லு, என்னது? சார் அது நூடுல்ஸ் சார். யாடா அது நூடுல்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இப்பவே அதுக்கு என்ன டேஸ்ட் பாத்து சொல்றேன். இது சிக்கன் சார். இது பன்னீர் மசாலா. இது என்னதுடா? பாத்து சொல்லு. ஓ ஸ்டாப் இட். மரியாதை எங்க இருந்து போங்க. போய் வேற லஞ்ச் எடுத்துட்டு வாங்க. போங்க. பாத்து வந்து நூடுல்ஸ் பண்ணி போடுறான். மோட்டோ, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த காக்ரோச்சினால தான் இங்க வரவங்க எல்லாமே எஸ்ஐ ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் மோட்டோ. ஆனா இந்த காக்ரோச்சா நாமளான ஒரு கை பார்த்தோம். இதுங்களுக்கு பயந்து நாம இங்க இருந்து ஓடக்கூடாதுடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கைக்குளத்துக்கு பெரிய தலைவலியே இந்த காக்ரோச்சி தான் மோட்டோ. வறுத்த மீன், சிக்கன் 65. இந்த சிக்கனை கொண்டு போய் கொடுத்தோம்னா சிக்கன் குடியா வந்து அவர் அப்படியே சந்தோஷமாயிடுவாரு. வா கொண்டு போய் கொடுக்கலாம், நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மோட்டோ, இதெல்லாம் நான் மெல்ல கொண்டு போறேன். நீ அந்த காக்ரோச்சுங்களை எல்லாம் கண்காணிப்புல வச்சுக்க. Open the door. இல்ல வந்து உங்க லஞ்ச் இஸ் ரெடி சார். சரி டேபிள் வச்சிட்டு போங்க.
மோட்டு பத்லு அதுக்குள்ள சாப்பிட்டாரு. பாத்தியா டேஸ்ட் பிரமாதமா வந்திருக்கு. நான் சொன்னேன்ல இந்த டேஸ்ட்ல மயங்கி அப்படியே கீழே விழுந்துருவாரு. சார் சிக்கனும் மீனும் எப்படி தான் இருந்தது? நல்லா மசாலா போட்டு வறுத்தமா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா சார்? அதுல நான் நிறைய மூலிகைகள் கூட சேர்த்திருந்தேன், அதனால தான் சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும். முதல்ல எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா தானே டைஜஸ்ட் ஆகும். இதுதான் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களால ஒழுங்கா எனக்கு ஒரு லஞ்ச் கூட செஞ்சு கொடுக்க முடியல. நீங்க எப்படி ஸ்டாஃப்கெல்லாம் சமைக்க போறீங்க? ஸ்டாப் இட். இங்க இருந்து போங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. சார் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறோம், ஒரே ஒரு வாய்ப்பு சார் ப்ளீஸ். மோட்டு இது ஓட வேண்டிய நேரம் வந்து. பத்லு சமையல் வேலையை நீ கவனி. இந்த கருப்பாம்பூச்சிகளை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். யாருகிட்ட வந்து மோதுதுங்க? நம்ம கிட்டே வா. அதுக்கெல்லாம் நான் ஒரு கை பாத்துறேன் இன்னைக்கு. நாம இனிமே விளையாட்டா இருக்க கூடாது மோட்டு, அலர்ட்டா இருக்கணும். அதுங்களை எங்க இருந்தாலும் உடனே ஸ்ப்ரே அடிச்சிடு என்ன? நண்பர்களே, இவங்க சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. சீக்கிரமா சாப்பிட்டதுனால ருசியே தெரியாம போச்சு. சரி வாங்க, இந்த தடவை ட்ரேவை கொண்டு போய் நல்லா நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுவோம். ட்ரேவோட எடுத்துட்டு போனாதான் நிம்மதியா இருக்கும். ஆமாங்க பாஸ், நீங்க சொல்றது உண்மைதான். அந்த ஒல்லியா இருக்க ஷெஃப் கூட அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சாப்பாடை ரொம்ப அவசரப்பட்டு சாப்பிட்டா அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாதான். எனக்கு அதுக்குள்ள டைஜஷன் ப்ராப்ளம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அப்படின்னா சரி, இந்த தடவை நாம டைவர்ஜென்ட் பிளான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பிளான் நம்பர் 420 பயன்படுத்துங்க. ஓகே சார். இல்ல சீக்கிரமா இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் மட்டும். ஒருவேளை பாஸ் இதை பார்த்துட்டாருன்னா நம்ம இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு அனுப்பிடுவாரு. என்ன நான் சொல்றது? சுத்தம் சோறு போடணும் சும்மாவா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆஹா பத்லு ட்ரே ஓட தூக்கிட்டு போதுக்கடா. அதுக்கு கருப்பாம்பூச்சிக்கடா. கீழே விழுந்து மூக்க உடைச்சிக்காத மட்டும். உடைச்சிக்கிட்டியா? அடே இது நம்ம மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுங்களை நம்ம விடக்கூடாது மட்டும். போது பாரு. Please don't mind. Excuse me. Excuse me. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இவங்க நம்ம யார் திரும்படா? எங்க? அங்க பாரு. ஆஹா. அங்க போதுங்களா? எங்கடா இந்த டேபிளுக்கு கீழே காணா? எங்க போச்சுங்க அதுங்க? என்ன காப்பாத்துங்க. முதல்ல என்ன இறக்கி விடு. என்ன ஒரு பொழப்புடா இதெல்லாம். இதுதான் போச்சு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒண்ணுல சார். நீங்க தைரியமா இங்க போங்க. 10 நிமிஷத்துல உங்க லஞ்ச கொண்டு உங்க டேபிள்ல வைக்கிறோம். எங்க மட்டும் நமக்கு சார். ஓய், உங்களால முடிஞ்சா இந்த ட்ரேவை கொண்டு போங்க பார்க்கலாம். ஓ, மரியாதை அந்த இடத்தை விட்டு போங்க. உங்க முகத்தை மறுபடியும் காட்டாதீங்க. ஐ சே கெட் அவுட். ஒரே ஒரு சந்தர்ப்பம் பத்லுக்கு தான கொடுத்தீங்க. எனக்கு கொடுக்கணும்ல. இதெல்லாம் அழுகுடி ஆட்டமா இருக்க. போங்க. இங்க பாருங்க சார், உங்க கம்பெனில இருக்கிற காக்ரோச்சிங்க எல்லாம் தான் எங்களை சமையல் பண்ண விடாம தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், முதல்ல அந்த கர்ப்பாம்பூச்சியை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் கவனிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கவனிப்பீங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வரேன்னு சொன்னேன் சார். எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறீங்களே. பத்லு ஏதாவது ஐடியா பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது சொல்லு. இந்த கர்ப்பாம்பூச்சிகளை எப்படிடா கொல்றது? ஏதாவது சொல்லுடா. ஐடியா வளையோசில் கலகலகலகலன்னு கவிதை படிக்குது. குளு குளு கண்டல் காட்டு. சூப்பர். இனிமே அந்த கர்ப்பாம்பூச்சிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏதோ எங்க
வந்துருங்க. இவங்க ரொம்ப மோசமானவங்க. எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடி வந்துருங்க, இல்லைன்னா நம்ம உயிர் போயிடும். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறோம். இதான் முதல் தடவை நாங்க இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம். பாய் பாய். நீங்க எல்லாம் இங்க இருந்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டியை அனுபவிச்சுட்டு போங்க. அப்பதான் அதை மறக்கவே மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா சாப்பிட்டு இருக்கோம். வா வா வா. என்னோட சாப்பாடு எங்க போச்சு? நீங்க என்ன பண்றீங்க? மோட்டு பத்லு என்னது? சார் காக்ரோச்சுங்களுக்கு நாங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி நடத்துறோம் சார். சார் இது கர்மாம்பூச்சிக்காக வச்ச ஃபேர்வெல் பார்ட்டி சார். இந்த சாப்பாடு அப்புறம் வரும் சார். சோம்பேறி கீழே விழுந்துட்டாரு. ஹலோ, நான் சயின்டிஸ்ட் மிஸ்டர் ஜெட் பேசுறேன். நான் ஒரு அற்புதமான லேப்டாப் உருவாக்கியிருக்கேன். அதுல நீங்க என்ன டைப் பண்ணாலும் ஃபினிஷ் ஆயிடும். நீங்க என்ன எழுதினாலும் உண்மையாயிடும். 1 கோடி ரூபாய்னு எழுதுனா 1 கோடி ரூபாய் பணம் வந்துரும். இது உண்மை. இனிமே இந்த உலகத்தை நான் தான் ஆள போறேன். I shall be the king of this world. ஓகே நம்பர் 1, நான் சொன்ன மாதிரியே நீ போய் பண்ணு. அவன் நல்ல பெரிய காரா வச்சிருக்கான். காருக்குள்ளேயும் நிறைய வச்சிருப்பான். ஓகே ஓகே பாஸ். டிரைவர், ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாரு. ஏப்பா தம்பி, உனக்கு எதுவும் அடிபடலையே? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னதான்ப்பா. நான் நல்லா இருக்கேன் சார். பரவாயில்ல, சரியான நேரத்துல வந்து பிரேக் போட்டு காப்பாத்திட்டீங்க. அது என்னது சார்? உங்க கார்ல இருந்து மோட்டை எதையோ திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். என்ன டிரைவர், என் லேப்டாப் இருக்கான்னு பாரு. இருக்கா? என் லேப்டாப் எங்க? லேப்டாப் ஆட்டே போட்டாருங்க. நான் சும்மா விட மாட்டேன். அந்த மோட்டோ பத்லோ எங்க? ஏப்பா தம்பி, தம்பி நில்லுப்பா. இந்த மோட்டோ பத்லோ எங்க இருப்பாங்க? அதோ அங்க ஒரு வீடு இருக்குல்ல. அப்போ சரி சார், நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வரேன். இதுல பணம்லாம் ஒண்ணும் இல்லையே. இது ஒரு லேப்டாப். பரவாயில்ல, இதையே நம்ம அதிக விலைக்கு வித்துடுவோம். லேப்டாப்ப திருடினது நாம, ஆனா மாட்டிக்க போறது மோட்டு. வேற வழி இல்லாம ஜெயிலுக்கு போறான் மோட்டு. வாங்க, மோட்டுவை நம்ம முழுசா மாட்டி விடணும். நீதான் மோட்டுவா? ஆமா சொல்லுங்க, நான் தான் மோட்டு. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நீதானே அது? எங்க அந்த லேப்டாப் வச்சிருக்க? லேப்டாப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் உங்களை பாக்குறேன், அதுக்குள்ள லேப்டாப் கேக்குறீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி கேட்டா உண்மை வராது. உன்கிட்ட உண்மையை எப்படி வர விளைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதை லேப்டாப் எங்க இருக்குன்னு சொல்லுடா. இவ்வளவு தூரம் கத்துறல, சொல்லுடா. சொல்லு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு லேப்டாப்பே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் இவரையே பார்த்தது இல்லையா. பத்லு சொன்னா கேளு. பத்லு வந்து என்ன காப்பாத்துறா. யாருடா என் நண்பன் மேல கைய வச்சது? டிரைவர், உள்ள போய் லேப்டாப் இருக்கான்னு பாரு. என்னடா நடக்குதுங்க? டேய், இங்க எக்ஸ்ட்ரா வளர்ந்தவன் என்ன எடுக்க போறான்? பாஸ் இங்க பாருங்க, லேப்டாப்போட பேக் கிடைச்சிருச்சு பாஸ். ஆனா லேப்டாப் இதுல இல்ல பாஸ். ஓ, அப்படினா என் லேப்டாப்பை திருடி ஒளிச்சு வச்சிருக்க. எங்களுக்கு லேப்டாப்பை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா சின்சியர் ஆபீசர் சிங்கத்தை கூப்பிட வேண்டி வரும். இந்த லேப்டாப் எப்படி இங்க வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? உண்மை எப்படி வெளியில வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல? என் கூட வா. லேப்டாப்பை திருடிட்டு நடிக்கிறியா? உள்ள போ. இங்க பாருங்க, கடைசியா ஒரு தடவை கேட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. அவன் உழைச்சி வாழணும்னு நினைக்கிற கூட்டத்தை இது சேர்ந்தவன். என்னோட அட்ரஸ், இது என்னோட வாக்கி டாக்கி. உன்னோட ஃப்ரெண்ட எந்த அளவுக்கு குடும்பப்படுத்துறான்னு நீ இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரியும் திருடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு. என்ன புரிஞ்சதா? இத உன் கூடவே வச்சுக்க. சயின்டிஸ்ட் மிஸ்டர் ஜெட் காலா கீழா பிகன் ப்ளூ மவுண்டன். ரொம்ப முக்கியம்டா.
ஓ அப்படின்னா இவர் சயின்டிஸ்டா? இவரோட லேப்டாப் திருடு போயிருக்குன்னா அப்ப அது முக்கியமான லேப்டாப்பா தான் இங்க இருக்கணும். ஆனா இந்த ஊர்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற ஒரே ஆளு தண்டனைக்கா டான் மட்டும் தானே. ஆஹா, இப்ப நான் சிங்கம் சாருக்கும் போன் பண்ண முடியாது போல இருக்கே. இவன் போலீஸ்க்கெல்லாம் போக கூடாதுன்னு வேற பீதியை கிளப்பிட்டு போயிட்டான். அப்படின்னா அந்த லேப்டாப்ல அப்படி என்னதான் இங்க இருக்கு கண்டுபிடிக்கணுமே. சரி, அந்த ஜான் இருக்கிற தொகுதிக்கு போனாதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீ டைப் பண்றது முழுமையடையும். ஓ அதான் விஷயமா? சரி ட்ரை பண்ணி பாப்போம். என்ன அதிசயமா இருக்கு. அப்படின்னா இதுல என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே நிறைவேறிடும். பாஸ் பாஸ், ஆளுக்கு ஒரு கப் டீ வேணும்னு போட்டு பாருங்க பாஸ். அப்படியே சாப்பிட ஏதாவது ஒரு பார்ட்டியும் பண்ணலாம் பாஸ். என்ன சொல்றீங்க? சரி, பாலை அதிகமா ஊத்தி தண்ணியை கம்மியா ஊத்தி சர்க்கரையை அதிகமா போட்டு சுட சுட டீ வேணும். சாப்பிடவும் ஏதாவது வேணும். ஓ இதுதான் மேட்ரா. இதனாலதான் அந்த சயின்டிஸ்ட் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறானா? போலீஸுக்கு கூட போக கூடாதுன்னு சொன்னானே. இதெல்லாம் இவங்க கிட்ட இருந்தா அப்புறம் வேலைக்கே போக மாட்டாங்க. இத உடனே போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். கிளம்பிடா பத்லு. இப்படி வேகமா ஓடி வந்து இந்த தூக்கிட்டு ஓடிடுறா. பத்லு, ஏகிட்டே வந்து திருடுறியா? இது சீட்டிங். திருடுறதை எப்போ நான் தான் பண்ணணும். திருடங்கிட்டே வந்து திருடுறியா? உன்னை விட மாட்டேன். சீக்கிரம் புடிங்க புடிங்க. என்ன புடிக்க சொல்லல, பத்லுவ போய் புடிங்க சீக்கிரம். அந்த தண்டனைக்கா டானு அப்புறம் அந்த ரெண்டு அல்லக்கை பசங்க கையிலயும் விளங்க மாட்டணும். என்ன இது? பத்லு, என்கிட்ட இந்த லேப்டாப்பை திருடி என் கைக்கு விலங்கு போடுறியா? அந்த லேப்டாப் எனக்கு தான் சொந்தம். அப்படியா? களவாணி பசங்க கவிதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களாடா? களவாணி பசங்களுக்கு இவ்வளவு ஓவர் வாய் இருக்கவே கூடாதுடா. இது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அங்க கொண்டு போய் சேர்த்துறேன். நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நான் பல வருஷத்துக்கு இந்த ஏரியாவுல தான் இருப்பேன். எப்ப வேணாலும் கவனிச்சுக்க. ஆனா இத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன்டா. அதுக்கு முன்னாடி உங்களை கவனிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணவா? ஒரு பெரிய சிங்கத்தை இங்க அனுப்பி வைக்கவாடா? அப்படி பண்ணாத. ஜான், இங்கே அமைதியாயிரு. நான் இப்ப கிளம்புறேன். பாஸ் பாஸ், நீங்க எதுக்கு வெறும் டீயும் திங்கிறதுக்கு மட்டும் கேட்டீங்க? 1 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கலாம்ல. அப்ப என் மூளை வேலை செய்யல, அதான் கேட்கல. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. பத்லு எங்கடா இருக்க? காப்பாத்துறா, என்னால முடியல. கவலைப்படாத சகோதரா, நான் சிங்கம் சாரை கூட்டிட்டு அந்த வேலை வந்துகிட்டு இருக்கேன்டா. சார் நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன ஏத்திக்கங்க, உடனே கிளம்புங்க. எங்க கிளம்ப சொல்ற? எதுக்காக கிளம்ப சொல்ற? விளக்கமா சொல்லு. இது ஒண்ணு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, புரிஞ்சுதா? ஷோ, ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப என்ன பண்றீங்க? நேரா ப்ளூ மவுண்டனுக்கு பின்னாடி போங்க சார். சீக்கிரம் போங்க, யூ டர்ன் அடிங்க. மோட்டோக்கு கீழே ஸ்கேட்டிங் ஐட்டம் ஏதாவது வரணும். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் வலி கம்மியா இருக்கு. ஆனா பத்லு, எப்படிடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு, எனக்கு வயிறு காலியா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல மோட்டோ, மிஸ்டர் செட்டோட கண்டுபிடிப்பு தான் இது. இதுல என்ன கேக்குறோமோ அது அப்படியே வந்துருச்சுடா முன்னால. மோட்டு கையில கட்டி இருக்கிற சங்கான கயிறு அருந்து போகணும். பத்லு, எதை பண்றதாலும் சொல்லிட்டு பண்ணுடா. நான் உன் பக்கத்துல இருக்கேன், கவலைப்படாதே சகோதரா. நம்ம சிங்க சாரு கூட இருக்காரு. 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. 2 தடி பசங்க மறுபடியும் வந்துட்டாங்க. அந்த டாக்டரோட ஆளுங்க நினைக்கிறேன் என்ன தூக்கிட்டு போறாங்க. என்ன காப்பாத்து சார், கெட்டியா பிடிச்சுக்கங்க. வண்டி ரொம்ப வேகமா போகுது. வண்டி ரொம்ப வேகமா போகணும், ஏற்பாடு பண்ணுங்க. உன்னோட நண்பன் பத்லு நிச்சயம் வர மாட்டான். இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இது ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட். உன் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட வாக்கி டாக்கியை எடுத்துட்டு இங்க வர சொல்ல. அதுக்கப்புறம் நான் உன்னை ரிலீஸ் பண்றத பத்தி யோசிக்கிறேன். ஒருவேளை அவன் வரலன்னா உன்னை ஒரே அடியா மேல சூரியன் கிட்டயே அனுப்பிச்சிருவேன். இத பாருங்க சயின்டிஸ்ட், இது மத்தியான நேரம், ரொம்ப வெயில் அடிக்குது. நீங்க என்ன சூரியனுக்கு பேக் பண்ணி அனுப்புறதா இருந்தா ராத்திரியில அனுப்புங்க, அப்பதான் கூலா இருக்கும். புரியுதா? அழுத்தாதீங்க. ஆஹா, அழுத்திட்டாரப்பா. பத்லு, என்ன ராக்கெட்ல கட்டி போட்டு சூரியனுக்கு பேக் பண்ணி அனுப்புறான்டா. நீதான்டா ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தி ஆகணும். ராக்கெட் மறைஞ்சு போகணும்.
காப்பாத்துங்க. பத்ரு சீக்கிரம் ராக்கெட்டை திரும்ப வரவழைடா. என்ன காப்பாத்துறியா என்ன கொல்ல போறியானே தெரியல. ராக்கெட் அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்பி வரணும். என்ன சுத்தி என்னென்னவோ நடக்குது. என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பத்ரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு டைப் பண்றா. பார்த்து டைப் பண்ணு. எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒழுங்கா தானே பண்ற. நீ தானே இடையில கன்ஃபியூஸ் பண்ற. நினைச்சு ஒண்ணு சொல்லாதற. இல்லைன்னா கயிறு அறுத்து விட்டுருவேன். என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டியா? The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சொல்றல, உன்னை சும்மா விட போறது இல்ல. என்ன பண்ற? சார் சார் உங்களுக்கு அடி எதுவும் படலல? அமைதியா இருங்க. நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சயின்டிஸ்ட நான் என்ன காரணத்துக்காக உள்ள போடுறது? மோட்டுவை கிட்னாப் பண்ணதுக்காகவா? அப்படி இல்லன்னா இந்த மாதிரி லேப்டாப்பை உருவாக்குனதுக்காகவா? இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் பண்ற டியூட்டியை கெடுத்ததுக்காகவா? சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது சார். சார் யூ ஆர் கிரேட். யூ ஹேவ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். டேய் ரொம்ப நேரம் தூங்குற. இறங்கி வாடா. இந்த லேப்டாப்பை மறைஞ்சு போகணும். யார் கையிலயும் கிடைக்க கூடாது. மனுஷங்களுக்கு நல்லது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. ஆனா நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல. இப்ப உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தையே நான் ஆள போறேன்.